சோயா சால்னா மஸ்ட்டு ட்ரைங்க. இது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து புதினா, மல்லி, அரை மூடி தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, குட்டியாக 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 6 இலைன்னு ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு அது நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போன பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும், ரொம்ப போட வேணாம், புளிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காய் பேஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அளவான தண்ணியை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுடுங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஓகே, பாய்.